சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அக்ஷய திதியைக்கான பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அக்ஷய திதியை அப்படின்னா என்னெல்லாம் நாம செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதையெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு ஆசைதாம்மா, நீங்கள் தந்த பதிவுகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கி தானம் பண்ணுங்க, உணவு தயார் பண்ணி தானம் பண்ணுங்க, ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரிதான். ஆனால் அதையெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு கூட எங்களுக்கு குடும்ப சூழல் அப்படின்றது இருக்குது. இதில் முக்கியமாக எங்கள் குடும்ப சூழலை நாங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணி ஆகணும். இந்த வருஷம் நாங்கள் கடவுளை நம்பி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அதன் மூலம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருடம் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச 2 பேருக்காவது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கோம். இப்போ இந்த வருஷம் எங்கள் குடும்ப சூழல் சரியில்லை, நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் செய்யலாம் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பதிவு. முக்கியமாக நமக்கு எவ்வளவு இறை வழிபாடுகள் பண்ணாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பிரதானமானது. அப்போ இந்த அக்ஷய திருதி நன்னாளில் நாம் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது தொடர்ந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் பொழுது நாம் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னா எவ்வளவு விசேஷமானது இல்லையா? அப்போ இந்த அக்ஷய திதியை நன்னாளில் குலதெய்வம் மூட்டை அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் கட்டி உங்களுக்கு தெரியாத குலதெய்வத்தை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் கூடவே இருக்க குலதெய்வத்தை நிரந்தரமாக உங்கள் கூடவே தங்க வச்சுக்கிறதுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு துணையாக இருக்கும். இந்த குலதெய்வ மூட்டை நம்முடைய sindhing9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கு. வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அடுத்தது வாசல்ல கட்டக்கூடிய ஆகாச கருடன் கிழங்கு. வீட்டில் எப்போ பார்த்தாலும் நோய் நொடி இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த நோய் நொடி தீரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆகாச கருடன் கிழங்கு கட்டலாம். இதுவும் நம்முடைய sindhing9.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு. எங்களுக்கு தொழில் சரியா இருக்க மாட்டேங்குதுமா, தொழிலில் நாங்கள் நிறைய முதலீடு பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது அப்படியே அங்கங்கே பிளாக் ஆகி நிற்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அது தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, வீட்டு வாசலில் நவதானிய மூட்டை அப்படின்றத கட்டும்போது நம்முடைய தொழில் பல மடங்கு லாபத்தை நமக்கு தரும். அதே மாதிரி நம்முடைய பணம் எங்கேயாவது அப்படியே தங்கு தடையோட நிற்குதுன்னா அந்த பணத்தை முறையாக நமக்கு சேர்க்கக்கூடிய ஒரு அதிர்வலையை இந்த நவதானிய மூட்டை தரும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நவதானிய மூட்டையும் நம்முடைய sindhing9.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது. வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. அதை கடந்து நாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கு இந்த குளியல் ஸ்நான பொடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்நான பொடி எப்போதுமே நாம இந்த பசுமையான ஒரு எண்ணத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காக பச்சை குங்குமம், திருஷ்டிகள் அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அரகஜா, எப்போதுமே நம்ம சுத்தி நல்ல ஆற்றல்களும் நல்ல தேவதைகளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜவ்வாது பொடி, ஜவ்வாது பேஸ்ட், இது எல்லாமே நம்முடைய sindhing9.com ஆன்லைன் ஷாப்ல உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை அத்தனையுமே இந்த அக்ஷய திருதி நன்னாளில் வாங்கி நாம் வீட்டில் பயன்படுத்த தொடங்கும் பொழுது அத்தனை நல்ல பலன்களும் நம்மை தேடி வரும். இதை தொடர்ந்து நாம் பயன்படுத்த நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை மாறி பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பதிவு. அதனால் நான் போன மாதமே கட்டிட்டேம்மா குலதெய்வ மூட்டெல்லாம் அப்படின்னா அது போன மாதம் அதை மாற்றிட்டு அக்ஷய திதி அன்னைக்கு புதுசாக ஒரு வேண்டுதலை முன் வச்சு கட்டுங்க. இது குலதெய்வ மூட்டைக்கு மட்டும் கிடையாது, நம்ம sindhing9.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ பிரதோஷம் அன்னைக்கோ நீங்கள் வீட்டில் செய்ய தொடங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். சரிங்களா? லிங்க்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். என்னென்ன பொருள்லாம் நீங்கள் அக்ஷய திதிக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்றது. அதை கடந்து நம்முடைய sindhing9.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நாம் தினந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய பொருள் தான். முக்கியமாக ஸ்நான பொடி.
இந்த ஸ்நான பொடி அப்படிங்கிறத அக்ஷய திதி நாள்ல குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி பாருங்க. அதற்கு பிறகு உங்க கூட இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் அதிகமாகும். உங்களுக்கு யார் வேண்டாதவர்களோ அவங்க தானா உங்களை விட்டு விலகிடுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்நானப்பொடி நம்முடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்னும் மற்ற பொருட்களினுடைய லிஸ்ட்டையும் நான் தரேன். தவறாமல் வாங்கி இந்த அக்ஷய திதியை நன்னாளில் பயன்படுத்தி அதனுடைய பலன்களை அனுபவித்து அடுத்த அக்ஷய திதியைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரணும் அப்படின்னு எப்போதும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.